அனைவருக்கும் வணக்கம். இதுதாங்க திருவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் காணும் காட்சி. திருவில்லிபுத்தூரோட சிறப்பே என்னென்னா, இது ஒரு கோவில் நகரம். இங்கே வந்து ஆண்டாள் பிறந்த ஆண்டாள் கோவில் இப்போ நம்ம காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், ஆண்டாள் கோவில் மலை அடிவாரத்தில் இருக்குதா பாருங்கள். அதற்கப்புறம் மடவார் வளாகம், வைத்தியநாதர் கோயில். இந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில் கோபுரம் தெரியுது பாருங்க, அதாங்க வைத்தியநாதர் கோயில், சிவன் கோவில். அதற்கப்புறம் பாருங்கள், நம்ம தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிற திருவண்ணாமலை பாருங்கள். உங்களுக்கு நேர அந்த ஒரு மலை பகுதிக்கு நேர ஒரு தெரியுது பாருங்க, சிறு குன்று தெரியுதா? அந்த குன்றுகளுக்கு இடையில் ஒரு சின்ன சிவப்பு வீடு, அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி இருக்குதுங்க, அதுதான் தென் திருப்பதி திருவண்ணாமலை கோயில். அப்படியே அதுக்கு வலது பக்கம் கொஞ்சம் தள்ளி வாங்க, உயரமான இடத்துல ஒன்று இருக்குது. அது வந்து தரகுமலை மாதா கோயில் அப்படின்னு சொல்லப்படுகிற இடம். இந்த ரெண்டுக்கும் இடையில் இங்கே பாருங்கள், அதுதாங்க தரகுமலை மாதா கோயில். இது வந்து நம்ம கிறித்தவர்களுக்கு கொண்டாடுறாங்க பாருங்க. அதன் பிறகு இன்னொன்று கிறித்தவர்களுக்கு சர்ச்சு ஸ்டாப்னு சொல்கிற இடத்துல இருக்கிற ஒரு வேத கோயில் சர்ச்சு. இந்த மஞ்சள் கட்டடம் தெரியுதா? அதுக்கு இடது பக்கம் ஒரு பனைமரம் இருக்கா? அந்த பனைமரத்துக்கு நேர முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ச்சு. இதுவும் மிகப்பெரிய ஒரு வேத கோயிலுங்க பாருங்கள். அதற்கு பிறகு திருவில்லிபுத்தூரில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மாவட்ட, விருதுநகர் மாவட்டத்துடைய மாவட்ட நீதிமன்றம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்கிற இந்த இருப்பாருங்க நீதிமன்றம். அந்த கும்பமாக ஒரு பெரிய சின்ன சின்ன கட்டடமாக இருக்குது, அந்த மஞ்சள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது, அதுதாங்க நீதிமன்றம். இது ஒரு முக்கியமான இடம். மேற்கு அந்த தெரிகிற மலை தாங்க மேகமலை, டைகர் ரிசர்வ்ஸ் ஃபாரஸ்ட், மேகமலை காடுகள். இதுக்கு பின்னாடி தாங்க நம்ம பெரியாறு, நம்ம சொல்கிறோம்ல பெரியார் அணைன்னு, பெரியார் அணைங்கிறது அங்கிட்டு தான் இருக்குது. தேனியுமே அதுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. ரொம்ப இதுக்கு பக்கத்தில் போனோம்னா இது பின்னாடி பாருங்கள். திருவில்லிபுத்தூர் என்றாலே புகழ்பெற்றது எதுக்குன்னா நம்ம பால்கோவா பாருங்கள். பால்கோவா உள்ள இந்த இடம் இப்போ பாருங்கள். இதோடைய நம்ம தொடர்வண்டி நிலையத்தையும் பார்க்க போகிறோம். இதுதாங்க இப்போ நம்ம புதுதாக தேசிய நெடுஞ்சாலை இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் அந்த ஒரு பெரிய கட்டடம் தெரியுதா? அதுதாங்க புதிய பேருந்து நிலையம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ரெண்டு மரங்களுக்கு இடையில் ஒரு ஊதா கலரில் தெரியுதா? அதாங்க திருவில்லிபுத்தூர் தொடர்வண்டி நிலையம் பாருங்கள். இந்த தொடர்வண்டி சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தொடர்வண்டி சாலை போகுது, அப்படியே அங்கே தொடர்வண்டி நிலையம். அதே போல் இப்படியே வந்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம், அந்த மலை தெரியுது பாருங்க, இந்த மலை தெரிகிறது, இதுதாங்க சுந்தர மகாலிங்கம். அந்த மலை தான் சுந்தர மகாலிங்கம் இருக்குது பத்ரார் பக்கம். இதுதான் புதிய பேருந்து